என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கீரத்னம். நாளைக்கு திமுகவுக்கு ஒரு பேரிடி காத்திருக்கு அப்படின்னு நேத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இந்த வீடியோவோட இடையில அந்த பேரிடி என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு பெரிய ஆப்பு, சாதாரணமாலாம் இல்ல, பெரிய ஆப்பு அப்படிங்கிறது விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட டிவிகேவினர் இதை கொண்டாடி தீர்ப்பாங்க, மறுபக்கம் அதிமுகவினரும் இதை கொண்டாடி தீர்ப்பாங்க. ஏன்னா எதிரியே எவன் போட்டு அடிச்சா என்ன, நமக்கு ஜாலி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கொண்டாட வேண்டிய ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல அரசியல் தலைவர், நல்ல அனுபவம் உள்ள ஒருத்தர், திருநெல்வேலி பகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு நபர். அந்த ஏரியா பக்கமே அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணையாரப்பன் தான் கூப்பிடுவாங்க. இஸ்லாமியர்கள் கூட பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா தனிப்பட்ட நயினாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கடந்த கால உண்மைகள். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ஆனா வார்த்தைய ரொம்ப அளந்து பேசணும். யாரா இருந்தாலும் அதுதான், திமுக காரன், இந்த பிஜேபி காரன் அப்பெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கறத நடத்தினா அது அரசியல்ல ஆகச்சிறந்த கேவலமா மாறி போயிடும். அதாவது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக சொன்னாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி நயினார் மாதிரியான நபர்களுக்காக தான். நதி மூலம் பார்க்க கூடாது. அதாவது நதியோட மூலம் எங்க, ஒரு நதி ஓடுது அப்படின்னா அது எங்க தொடங்குச்சு, எங்கெங்கெல்லாம் பயணம் செய்யுது, எந்தெந்த மண்ணெல்லாம் ஏறி இறங்குது, அந்த நதியில வழியில யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் பார்த்தா அந்த தண்ணியை நாம பயன்படுத்த முடியாது. ஒருத்தன் மலம் கழிச்சிட்டு வந்து அதுல கழுவி இருப்பான், ஒருத்தன் மாடு கழுவுவான், ஒரு இடத்துல மாடு தண்ணி குடிக்கும், ஒரு இடத்துல அசிங்கமான இடத்தை தாண்டி அந்த நதி ஓடி வந்திருக்கும், சாக்கடை கலந்துருக்கும். இந்த நதியோட மூலம் அது வரக்கூடிய பகுதியெல்லாம் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், அந்த தண்ணி நமக்கு பயன்படாது. அது மாதிரிதான் ரிஷி மூலம் அப்படிங்கிறது. ஒருத்தன் வயதானவன் சாமியாரா போயிட்டான். துபாவூர் சாமியார்களை விட்டுருங்க, நல்ல சாமியார், நல்ல வாக்கு சொல்றாங்க. அவன் சொல்றது நல்லதுன்னா நீ எடுத்துக்க, இல்ல அவன் ஏன் சாமியாரானா, இவனே வேலை வெட்டிக்கு போகாம சாமியாராய் ஆண்டி பொண்டார கோயில்ல பிச்சை வாங்கி தின்னுட்டு இருக்கா, இவன் சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. சொல்றேன் யாருன்னு பார்க்காத, நல்லது சொன்னான்னா எடுத்துக்க. இதுதான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. இப்ப இந்த விஜய் அவர்கள் விவகாரத்திலும் இதுதான். அவருடைய பர்சனல் என்ன, அவர் என்ன துறையில இருந்து வராரு, அவருக்கு தோழிங்க இருக்காங்களா, அவருக்கு நடிகை இருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. விஜயோட கொள்கை பிடிச்சிருக்கா, ரைட் ஓகே. உங்களோட கூட்டணிக்கு யாரா வந்தா வச்சுக்கிற, வல்லியா ரைட் ஓகே, நீ எதிரில நின்று நான் என் அரசியலை பண்றேன், நீ உன் அரசியலை பண்ணு அப்படிங்கிறது தானே சரியா இருக்கும். அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறத எந்த இடத்துலயும் யாரையுமே எடுத்துக்க முடியாது. கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதியை பத்தி எல்லாம் நான் எவ்வளவோ விமர்சனம் பண்ணிருக்கேன். எங்கேயாவது தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறத தொட்டிருப்போமா? நானே தொட மாட்டேன். சாதாரண ஒரு யூடியூபர், நானே தொட மாட்டேன். இல்லாட்டி கருணாநிதி குடும்பத்தெல்லாம் பர்சனலா வச்சு கிளிக்கணும், நாறு 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 நாரா கிளிக்கலாம். அதனால பர்சனல் அப்படிங்கிறது ஏன் எல்லார் முதுகுலையுமே அழுக்கு இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தனை போய் தொட்டு அவன் தடவி பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகச்சிறந்த கேவலம். அரசியல் ரீதியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். நயினார் அவர்களுக்கு இது ஒரு தேவையில்லாத வேலை. நயினார் அவர்களுக்கு நாவடக்கம் வேணும். இந்த விஷயத்துல நயினாருக்கு எதிராக உடனே திமுகவினர் முட்டை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அதை ஏத்துக்க முடியாது. நயினார் பண்ணது தப்பு தான், அதுக்காக இவனுங்க யோகே சிகாமணி மாதிரி இவனுங்க தூக்கிட்டு வரானுங்க. ரைட் ஓகே, நயினார் பண்ணது தப்பு கண்டிக்கிறாங்க. பட் இவனுங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் ஆவடி நாசர் கிட்ட நேத்து ஒரு செய்தியாளர் போய் கேக்குறாப்புல, இந்த மாதிரி விஜய் அவர்களோட சேலம் கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா, 50 லட்சம் இருக்கு, 50 லட்சம் அப்படிங்கிறான். அப்போ 50 லட்சத்தை கொண்டாந்து கொடுக்குற மாதிரி எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாத்துங்க இந்த ஆளுங்களுக்கு. 50 லட்சம். விஜய் கூட்டத்துல ஒருத்தன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி, அதாவது இந்தியா டீம் ஜெயிச்சிருச்சிங்க அப்படியா, சந்தோஷம் சந்தோஷம் அப்படி கேட்கிற மாதிரி ஒரு உயிர் பறி போனதுக்கு இவர்களால இப்படி வார்த்தையை விட முடியுதுன்னா இவர்கள் எவ்வளவு கேடுகட்ட மனிதர்கள்னு பாத்துங்க. நாவடக்கம் நயினாருக்கு வேணும் அப்படின்னா இந்த நாசருக்கு என்ன சொல்லலாம்? நயினார் பண்ணது தப்பு, நாசர் பண்ணது ஒரு உயிர் போறத கொண்டாடுறீங்களேடாப்பா. திமுக கூட்டத்துல எவனாவது செத்து போயிட்டான்னா 50 லட்சம் கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, சூப்பர்ரா சூப்பர்ரா, பரவாயில்லடா, வர செத்தும் ஒரு உடன்பிறப்பு குடும்பத்தை காப்பாத்திருக்காண்டா, இன்னும் 4 பேர் சாவுங்கடா, எல்லாரும் குடும்பத்துக்கு ஆளுக்கு 50 லட்சம் பிச்சை போடுறோம், இப்படிதான் பேசுவீங்களா? எவ்வளவு ஆனம்பியா உங்களுக்கு எல்லாம்.
அங்க ஒரு மந்திரி என்னடான்னா ஆளை விட்டு அடிக்கிறது, கேட்டா தனாவட்டா பேசுறது, இங்க ஒரு மந்திரி என்னன்னா போலீஸை கைக்குள்ள வச்சுட்டு பொய் கேஸா போடுறது, இங்க ஒரு மந்திரி செத்துட்டானா 50 லட்சம்ங்கிறது. நீங்களா மனித ஜென்மங்கள் தானா இல்ல மிருகங்களா நீங்களா? கெட்ட கெட்ட வார்த்தை வந்துருது நமக்கெல்லாம் பேசும்போது. சரி அதை விடுங்க, இவங்க இந்த குரூப் எல்லாம் பத்தி பேசவே கூடாது. நயினார் பேசுனதும் ஆவடி நாசர் பேசுனதும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து ஒரு அமைச்சர் பேசுற பேச்சோ ஒரு மூத்த தலைவர் பேசுற பேச்சோ கிடையாது. இது கலிசலைகளோட பேச்சு அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இதை நம்ம எந்த விதத்திலையும் ஏற்கவே முடியாது. சரி, இப்ப மெயின் விஷயத்துக்கு வருவோம். 5000 ரூபாய் அப்படியே ஸ்டாலின் அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசை எடுத்து கொடுத்த மாரி அப்படி இதை வந்து எப்படி எப்படி பில்டப் பண்றாங்க பாத்துங்க. முன்கூட்டியே சொல்லிட்டு கொடுத்திருந்தா யாராவது கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால போட்டுட்டு சொன்னாரு பாரு, அதுதான்டா தளபதியோட கெத்து அப்படின்னு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாங்க திருட போறோம் சொல்லிட்டா போவோம், அங்க போய் அடிச்சுட்டு வந்துருவோம்ல, அதுக்கப்புறம் நீங்க கேஸ் போட்டா போடுங்க, காசு எங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்க புத்தியே இதுதான். இனிமே அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து எல்லாத்துக்கும் வாரி கொடுத்துட்ட மாதிரி பயங்கர பில்டப். இதுல எழுதுறானுங்க பாருங்க, தளபதியோட ராஜதந்திரம் என்ன தெரியுமா? ஜெயிச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப வரிய போட்டு மக்கள்கிட்ட இருந்து அந்த காசை வாங்கிடுவோம், தோத்துட்டோம்னா இந்த கடனை பூரா எடப்பாடி தலைமையில கட்டிடுவோம். எப்படி எங்க தளபதியோட ராஜதந்திரம்? காரி துப்புனா கூட எச்சினுக்கு அவமானம் இந்த மாதிரி எழுதுறவனுங்களை பார்த்து. இந்த 5000 ரூபாய் திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பூமராங்க தெரியுங்களா? இந்த பணத்தை எங்க இருந்து எடுத்து கொடுத்தாங்க தெரியுங்களா? திருமாவளவன்லாம் இதுக்கு வெக்கப்படணும். ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் நிதியிலிருந்து மகளிர் உரிமை தொகைக்கு பணம் எடுக்கப்பட்டதா ஆர்டிஐல இப்ப விளக்கம் கேட்டு தெரிய வந்திருக்கு. எவ்வளவு ஆக சிறந்த கேவலம். இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது எதுல எடுத்தாங்கன்னு இன்னும் வரல. ஆனா மகளிர் உரிமை தொகைக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் நிதியில இருந்து எடுக்கிறேன்னா அவன் ஏற்கனவே ஒழுங்கப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். அவன் காசை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்து கருணாநிதி பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா? நீங்களா நாசமா போயிட மாட்டீங்க? கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? சரி ரைட்டு, நீங்க நாசமா தான் போக போறீங்க. எந்த அடிப்படையில? தமிழ்நாட்டுல இருக்கிற 2.5 கோடி ரேஷன் அட்டையில 1.31 கோடி ரேஷன் அட்டைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 கோடியே 31 லட்சம். மீதி கிட்டத்தட்ட 1 கோடியே 20 லட்சத்துக்கு கொடுக்கல. இப்ப இந்த 1.31 கோடி இருக்குல்ல, 1 கோடியே 31 லட்சம், இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 28 மாசம் கொடுக்கவே இல்லை. சரி அதை கூட விட்டுட்டு போங்க, அதுல ஒரு 5000 ரூபாய் இப்ப கொடுத்திருக்காரு. மீதி 23,000 ரூபாய் ஸ்டாலின் வந்து இப்ப ஓட்டுக்கு பணமா கொடுக்கறதுல வந்தாருன்னா பிடிச்சி உட்கார வச்சு வாங்கிக்க. டே திமுக என்ன ஓட்டுக்கு போனா என்ன 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்த போறியா? எனக்கு 23,000 ரூபாய் நீ கடங்காரப்ப மரியாதையா 23,500 ரூபாய் எடுத்து அப்பதான் சொல்லி விரட்டுங்க. கேளுங்க, உங்க பணம் தான், கேட்டு வாங்குங்க. ஆனா இந்த 1 கோடியே 31 லட்சம் குடும்ப அட்டைகளும் திமுக ஓட்டு போட்டுருவாங்களா? இப்ப நான் வாங்கியிருக்கேன், கழுவி கழுவி ஊத்துறனே. நான் போய் ஆளா வாங்கிட்டு வந்தேன் மகளிர் உரிமை தொகை. அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குலாம் ஏறும். பொங்கல் பரிசுல ஆளா போய் வாங்கிட்டு வரேன். நேற்று கூட 5000 ஏறி இருக்கு. நான் ஓட்டு போட்டுருவேனா? இது மாதிரி இதுல பாதி ஓட்டாகுன்னு வச்சாலும் பாதி ஓட்டாகாது. கொடுக்காத 1.25 கோடி இருக்குல்ல, அதுல ஒண்ணு உங்களுக்கு ஓட்டாகுமா? எவனா உடன்பிறப்பு குடும்பம் ஒரு 10-20 லட்சம் இருக்கும், அது மட்டும் தான் ஓட்டு போடும். மீதி 1 கோடி குடும்பத்தோட ஓட்ட சுத்தமா நக்கிட்டு போகும் உங்களுக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா இது பூமராங்க தான் ஆகும். இப்ப எப்படி இவங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ற பணம் எவ்வளவு தெரியுங்களா? திமுகவை இந்த கழுவிட்டு இருக்கேன். விடிஞ்சு ஏந்திரிச்சா கழுவி ஊத்துறதையே வேலையா வச்சிருக்கேன். ராத்திரி பூரா படுத்துக்கிட்டு காலையில இவங்களை என்ன சொல்லி கிழிக்கிறது, எங்கெங்கெல்லாம் இவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு எடுத்து பொழக்கிறதே வேலையா வச்சிருக்கேன். என் வீடியோலயே திமுக ஆட்சி அறுத்து தள்ளி விட்டோம்னு விளம்பரம் போட்டு ஓடிட்டு இருக்கு. இந்த கருமாந்திரம் பிடிச்ச கூகுளுக்கும் நமக்கும் அந்த இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த ஆடு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை நம்மளாலேயே கேட்க முடியல. கருமாந்திரம் வீடியோ பிளே பண்ணா திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அறுத்து தள்ளிவிட்டோம், இப்படிதான் விளம்பரம் வருது என் வீடியோவிலேயே. வெக்கமான ரோசா சூடு சொரண. அதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது இருந்தா நாங்க ஏன் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஆட்சி நடத்துறாங்க. பட் இந்த 5000 பணம் வாங்கின பல பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம பார்த்த வரைக்கும், நாம விசாரிக்கிற வரைக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, எலெக்ஷன் வருதுன்னு கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கோ, நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம ஓட்ட போடுவோம். அப்படிதான் இந்த 5000 ரூபாய் ஓட்டா மாறும்னு ஸ்டாலின் கண்ட பகல் கனவு பலிக்காது. என்ன சொல்ல போனா சில பெண்கள் காரி துப்புறாங்க. அத்தனை பவுன் நகை வச்சிருக்கா, அம்மா பெரிய வீட்டுல வச்சிருக்கா, கார் வச்சிருக்கா, அவளுக்கெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்கய்யா, அவளுக்கெல்லாம் 5000 பணம் வருதியா, அவளுக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் வருதியா, என் ஒன்னும் இல்லையா, கையில காதுல கூட ஒன்னும் இல்லாம மஞ்சகவுத்த போட்டுக்கிட்டு இருக்கேயா பாரியா, எனக்கு பணம் வரல, நானும் மனு மேல மனுவா கொடுக்குறேன், ஆபீஸா அலைகிறேன், எனக்கு பணம் வரல. இதுல மாற்றுத்திறனாளி பெண்கள்லாம் இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. இந்த சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள்
வெயில்ல ஒரு கொடை கூட இல்லாம புடவையை சுத்தி கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்தி வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க. 1/2 கிலோ அரிசிக்கு அத்தை அல்லாடுது, ஆட்டக்காரருக்கு 200 ரூபா ஒரு கேட்டா பஞ்சாயத்து அப்படின்னு சூரி சொல்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா வாயிலி வயிற்றுல அடிச்சுட்டு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஆட்சிக்கு வந்தா நாங்க அறுத்து தள்ளிடுவோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஒன்னும் சொல்லாம இப்படி அவங்களை தெருவுல விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டேன் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னா இருந்துருவாங்களா? கண்டிப்பா இந்த 5000 ரூபாய் ஸ்டாலினுக்கு பூமராங்க ஆகும், திமுகவுக்கு ஆப்பு அடிக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிதான் இதை நம்மளால பார்க்க முடியுது, அப்படிதான் இதை நம்மளால எடுத்துக்க முடியுது. சரி, அதிர்ச்சி செய்திக்கு வருவோம். காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில் இணைகிறது. இதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துருச்சு. 2 நாட்களுக்குள்ள அறிவிப்பு அப்படிங்கிறது வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, காங்கிரஸை உடைக்கிறதுக்கு திமுக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான வேலையும் கிட்டத்தட்ட திமுக செஞ்சிருச்சு. இன்னைக்கு கூட சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸோட தலைமை அலுவலகத்துல ஒரு அவசர கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது. நம்ம வாலி செல்வ பெருந்தகை தலைமையில ஒரு கும்பல் காங்கிரஸை விட்டு வெளியேறி, பேருக்கு தானே காங்கிரஸ்ல இருக்காங்க, மற்றபடி அவங்க திமுக கொத்தரிமை தான். ஒரு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வ பெருந்தையோட அணிவகுத்து 2 எம்பிக்கள் உட்பட 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட செல்வ பெருந்தையோட அப்படியே போயிட்டு போட்டி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஜனநாயக பேரவைன்னு உருட்டினாங்க பத்திங்களா, அதே மாதிரி உருட்டி திமுகவுக்கு ஆதரவா நிக்க போறாங்க. அவர்கள சிலருக்கு திமுகவில் இணையும் பட்சத்தில் சீட்டு வாங்கி தரேன் அப்படிங்கிறதையும் செல்வ பெருந்தகை உறுதியா கொடுத்திருக்கார். காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில் இணைய போகிறது அப்படிங்கிற உறுதியான தகவல்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி. இதோட டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. அது வந்தோடனே இது சார்ந்தும் நம்ம டீட்டெயில்டா பேசுறேன். தொடர்ந்து பேசுவோம்.